நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு உலகத்திலே மிகப்பெரிய பீச் ஒன்று இருந்தது. அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து சம்மர் டைமில் வந்து அவங்க ஐஸ்கிரீம் எல்லாம் கப்பெல்லாம் போட்டு ஏகதேசம் அந்த பீச் முழுவதும் குப்பைமேடாக போட்டிருந்தாங்க. அப்போது அந்த கார்ப்பரேஷனுக்கு மிகப்பெரிய தலைவலி, அதை ஒவ்வொரு நாளும் க்ளீன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி இருக்கிற விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் உயர் அதிகாரிலாம் கூப்பிட்டு இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை சொல்லுன்னு சொல்லும்போது அதில் நிறைய பேர் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அதில் ஒருத்தர் நையாண்டியா நக்கலாக ஒரு காரியத்தை அவர் வெளிப்படையாக சும்மா ஜாலியாக சொல்கிறாரு. அந்த சாப்பிட்ற கப்பை எடுத்து வாயில் துணிச்சிட்டா அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அதுவே பனிஷ்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வேடிக்கையாக சொல்கிறார். அதிலிருந்து ஒரு காரியம் ஒரு நபருக்கு வெளிப்படுது. ஏன் அந்த சாப்பிட்ற கப்பை சாப்பிட்ற மாதிரி வடிவமைச்சிட்டா அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் போயிருமே, இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது சாத்தியமாச்சு. அதுதான் ஒரு நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கோன். இந்த கோனை வந்து ஐஸ்கிரீமும் சாப்பிட்றோம், சாப்பிட்ற அந்த கோனையும் சாப்பிட்றோம், கீழே வேஸ்டேஜ் ஒழுகாமல் போயிடுது. ஸோ ஒருவேளை இந்த காரியம் நான் பேசுகிற விஷயங்கள்